எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 51க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 51க்கான காணொளி. முதல் கேள்வி, அணுக்கரு உலையில் எது தனிப்பான்? அணுக்கரு உலையில் எது தனிப்பான்? இதுக்கு சரியான விடை கடின நீர். கடின நீர். இரண்டாவது கேள்வி, மிதக்கும் அங்காடிகளை பெற்ற முதல் மாநகரம்? மிதக்கும் அங்காடிகளை பெற்ற முதல் மாநகரம் எது? இதுக்கு சரியான விடை கொல்கத்தா. கொல்கத்தா. அடுத்த மூன்றாவது கேள்வி, பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் பயணம் மேற்கொள்ள பொது பயண அட்டை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய நகரம் எது? பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் பயணம் மேற்கொள்ள பொது பயண அட்டை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய நகரம் எது? இதுக்கு சரியான விடை டெல்லி. டெல்லி. அடுத்தது நான்காவது கேள்வி, ஏப்ரல் 2019 ஆண்டு முதல் உலக வங்கியின் தலைவர் யார்? ஏப்ரல் 2019 ஆண்டு முதல் உலக வங்கியின் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, டேவிட் மால்பஸ். ஐந்தாவது கேள்வி, நாசாவின் மார்ஸ் ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரகத்தை டேஸ் ஆண்டு சென்று அடையும்? நாசாவின் மார்ஸ் ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரகத்தை டேஸ் ஆண்டு சென்று அடையும்? இதுக்கு சரியான விடை 2021. அடுத்த ஆறாவது கேள்வி, ஜப்பான் அரசர் நருஹிட்டோவின் ஆட்சியின் சகாப்தம் டேஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது? ஜப்பான் அரசர் நருஹிட்டோவின் ஆட்சியின் சகாப்தம் டேஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ரெய்வா. ரெய்வா. அடுத்த ஏழாவது கேள்வி, 2019 ஆண்டு ஜம்பிங் ஸ்பைடர் இந்தியாவில் எங்கு காணப்பட்டது? அதாவது குதிக்கும் சிலந்தி பூச்சி. இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. அடுத்த எட்டாவது கேள்வி, அக்டோபர் 2017 இந்தியா எந்த நாட்டுடன் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி நடத்தியது? அக்டோபர் 2017 இந்தியா எந்த நாட்டுடன் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி நடத்தியது? இதுக்கு சரியான விடை ஜப்பான். ஜப்பான். அடுத்த ஒன்பதாவது கேள்வி, ARIIA 2019 தனியார் நிறுவனங்களின் வகையில் முதலிடம் பெற்ற நிறுவனம் எது? இதுக்கு சரியான விடை VIT, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்த 10வது கேள்வி, US ஓபன் 2017 கலப்பு இரட்டையர் பிரிவில் பட்டம் வென்றவர்கள் எவர்? US ஓபன் 2017 கலப்பு இரட்டையர் பிரிவில் பட்டம் வென்றவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மார்டினா ஹிங்கிஸ், ஜெமி முரே. அடுத்து 11வது கேள்வி, GST கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? GST கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? இதுக்கு சரியான விடை நிதி மந்திரி, அதாவது நிதி அமைச்சர். தற்போதைய GST கவுன்சில் தலைவராக செயல்படுவோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்து 12வது கேள்வி, மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர்? மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர்? இதுக்கு சரியான விடை மக்களி கோசலா. மக்களி கோசலா. அடுத்து 13வது கேள்வி, பின்வரும் எந்த இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அடுத்து 14வது கேள்வி, எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்? எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்?
இதுக்கு சரியான விடை 1610. அடுத்து 15வது கேள்வி. கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் என அழைக்கப்படுகிறது? கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் என அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாரநாத்தில் உள்ள மான் தோட்டத்தில் செய்த பிரசங்கம். சாரநாத்ங்கிறது எங்க இருக்குது? வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் இந்த சாரநாத் உள்ளது. அடுத்து 16வது கேள்வி. 1922ஆம் ஆண்டு காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? 1922இல் காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? இதுக்கு சரியான விடை யங் இந்தியா. யங் இந்தியா. அடுத்தது 17வது கேள்வி. முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, குதிரம் போஸ். குதிரம் போஸ். அடுத்தது 18வது கேள்வி. 1920-21இல் மாப்னா கழகம் நடைபெற்ற இடம் எது? 1920-21இல் மாப்னா கழகம் நடைபெற்ற இடம் எது? இதுக்கு சரியான விடை கேரளா. கேரளா. அடுத்து 19வது கேள்வி. 1982இல் வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸின் இணைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை நபார்ட். நபார்ட். அடுத்தது 20வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவாறு எது உண்மை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நவம்பர் 26, 1949இல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950இல் சட்டமாக்கப்பட்டது. இந்த கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த கேள்வி. அடுத்தது 21வது கேள்வி. பொறுத்துக பட்டியல் 1 பட்டியல் 2. இதுக்கு சரியான விடை 21வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, அதாவது நிதிக்குழு உறுப்பினர்கள் விதி வந்து பாத்தீங்கன்னா 280, அதாவது ஆர்டிகல் 280. அடுத்தது தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள். தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் விதி 324. அடுத்தது யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் விதி 316. எஸ்சி எஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் விதி 338. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு கேள்விகள்லாம், இந்திய அரசியலமைப்பு ஆகட்டும் அல்லது இந்தியாவின் முக்கிய உறுப்பினர்களுக்கான குழுவாகட்டும், அதுக்குண்டான விதி, அடிப்படை கடமைகள், இதெல்லாம் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து 22வது கேள்வி. மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என்பது? மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என்பது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மன்னிக்கவும் 22வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, மொத்த உறுப்பினர்களில் 10இல் 1 பங்கு. அடுத்தது 23வது கேள்வி. 2010-11ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளின் நீளம். 2010-11ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளின் நீளம். இதுக்கு சரியான விடை 2,05,557 கிலோமீட்டர். அடுத்து 24வது கேள்வி. SIDBI என்பது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி. அதாவது இதனோட ஃபுல் ஃபார்ம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SIDBI இஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, 25வது கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? இதுக்கு சரியான விடை சாம்பார் ஏரி. சாம்பார் ஏரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது
டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 51க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 51க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.